ஈஸ்வரி அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கோபி ரொம்ப பயங்கரமாக டென்ஷன் ஆகி, நீயும் உங்கள் அம்மாவும் தான் இவ்வளோ எடிட்டேட் பண்ணி எங்கள் அம்மா இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க, இப்போ எதுக்கு நீங்கள் வந்த ராதிகா அப்படின்னதும், இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்கிறீங்களா கோபி அப்படின்னதும், நீயும் உங்கள் அம்மாவும் தான், உங்கள் அம்மா எவ்வளோ விட்டு கொடுக்காம எங்கள் அம்மாவை டார்ச்சர் பண்ணால் இந்த நிலைமைக்கு எங்கள் அம்மா வந்திருப்பாங்க, கொஞ்சமாச்சும் நீ அக்கறையோடு கவனிச்சிக்கிட்டியா அப்படிலாம் பேசுகிறாரு கோபி. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு எது ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் அப்படிலாம் பேசுகிறாரு. உங்ககிட்ட எனக்கு நல்ல பேர் கிடைச்சதெல்லாம் போதும் கோபி அப்படின்னு சொல்லி ராதிகா அந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு நினைக்கிறாங்க. அப்போ பாக்கியலட்சுமி கோபியை பார்த்து சொல்கிறாங்க, இனிமேல் அத்தையை உங்ககிட்ட விடுறது நியாயம் இல்லை, பழைய கதையே நான் பேச விரும்பலை, ஆனால் எல்லாத்துக்கும் இனிமேல் எங்கள் மாமியாரை நான் நல்லா பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன், இனிமேவாவது அத்தையை நீங்கள் உங்கள் கூட கூட்டு போகணுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக நான் தான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி பாக்கியா கோபிக்கிட்ட சொல்கிறாங்க. பாக்கியாவோட மாமனாரும் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கோபிக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது, அம்மாவை நம்ம விட்டு இருந்து பிரித்து கூட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்கிறாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.